உங்கள்ல நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? கருவளையம். பெண்கள் நிறைய பேர் இந்த கருவளையம் போகிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? இயற்கையான முறையில என்னென்ன உணவுகள் எடுக்கலாம், என்ன ஜூஸ் எடுக்கலாம், எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சித்த மருத்துவத்துல ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஆயில் என்ன, அதுவும் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல உபாதைகளை கமெண்ட்ல சொல்லுங்க, அதையும் நான் வீடியோவை போஸ்ட் பண்றேன். வாங்க பதிவுக்குள்ள போலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன உணவு முறைகள், மருந்து முறைகள் எல்லாமே பார்த்துட்டு வரோங்க. சித்த மருத்துவத்தில் பொதுவாகவே சருமம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வுகள் இருக்கு. அப்போ எளிமையாக குணப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதாவதுங்க, இந்த கருவளையம் அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனை, முகத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ், சின்ன சின்னதா நமக்கு வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் வருது, மெலஸ்மா மங்கு பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த கருவளையம் குணமாகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நானும் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறேன், சீரம் யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இந்த கருவளையம் சரியாகிறதுக்கு கண்களை சுற்றி ஒரு டார்க் சர்க்கிள் வருதுன்னா என்ன காரணமாக இருக்கும்? முதல் காரணம், போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காம இருக்கிறதுங்க. ஸோ நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சரியா தண்ணி குடிக்கிறோமா? ஒர்க் டென்ஷன் இதுலயே ஓடிக்கிட்டே, ஒர்க்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோமே, சரியான அளவுக்கு தண்ணி குடிக்கணுமா? பாடி வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஸோ நீர் சத்து குறையும் பொழுது சருமத்தில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது. அந்த மாதிரி தான் கண்களை சுற்றியும் கருவளையம் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இப்போ ஏற்படுதுங்க. அப்போ தண்ணீர், போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம், சரியான அளவுக்கு தூக்கம். ஸோ ரொம்ப நாளாக நம்ம தூங்காமல் இருக்கிறோம், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இருக்குங்க. அதையே நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறேன், இல்லை எனக்கு தூக்கம் வந்தாலும் அதை வந்து பொறுத்துக்கிட்டு தூங்காமல் நான் இந்த வேலையை செய்கிறேன். ஏன்னா நிறைய பேர் செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தூக்கம் வந்தாலும் மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நைட்டு. ஸோ அப்போது நமக்கு என்ன ஆகும்னா, இன்னுமே நமக்கு பாடி ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். கண்கள் இருக்கக்கூடிய நரம்புகள், விழித்திரை வந்து அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சும் நமக்கு கண்களில் கருவளையம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதனால் இரவு நேரத்தில் சரியான ஒரு தூக்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நல்ல இரவு நேரத்தில் தூக்கம் அவசியம். மூன்றாவது முக்கியமான விஷயம் கருவளையம் வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஒரு முக்கியமான ரீசன்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று நினச்சிட்டே இருக்கிறோம், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ அதிகமாக இருக்குது, தூக்கம் இல்லாமல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரியான சமயங்களையும் நமக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனாலையும் கருவளையம் வரலாம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் தான் நமக்கு நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆகும், உடல் உபாதைகள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிக்கும், கண்ணு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது, ஓவர் திங்க் பண்ணி பண்ணி பிரெயினும் நமக்கு டயர்டாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு கண்களை சுற்றிலும் கருவளையம் ஏற்படுறது இயல்பாக வரக்கூடியதான். அதை நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாயிடுங்க. அடுத்தது நான்காவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? கான்ஸ்டிபேஷன், இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாகவே ஒரு உடலில் எப்போதுமே ஒரு ட்ரைனஸ் இருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்களை சுற்றி இந்த கருவளையம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருங்க. ஸோ இந்த கருவளையம் வருதுன்னா இந்த மலச்சிக்கல் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா உடலில் கழிவுகள் தேங்கும் போது அது சருமத்திலே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால் நமக்கு கருவளையம் வரலாம். ஸோ இந்த கருவளையம் சரியாகிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்? அப்படியே இது எல்லாமே ரிவர்ஸ் பண்ணணும். நல்லா தண்ணி குடிக்கணும், அதனோடு சேர்த்து நல்ல ஒரு உறக்கம், நல்ல ஒரு 7 to 8 hours நீங்கள் தூக்கம் நல்லா இருக்கணுங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், ஜூஸஸாக நீங்கள் நிறைய சாப்பிட்டுக்கோங்க. அது வந்து கருவளையத்தை நல்லாவே நமக்கு போக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மாதுளை ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம உடலில் நல்லா ஹெல்த் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மாதுளையே ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம உடலில் இந்த மாதுளை டெய்லி சாறு எடுக்க இந்த பிளட்டை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணிடும். ஸோ கண்களை சுற்றிலும் இந்த கருவளையம் அப்படின்ற பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திராட்சை, பிளாக் கிரேப்ஸ், பன்னீர் திராட்சை சீட்ஸோடு இருக்குது பார்த்தீங்களா,
அது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கும்பொழுது நம்ம உடலையும் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ பிளாக் கிரேப்ஸ் நீங்கள் எடுத்துக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், குடல் பகுதி நமக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும். அப்போ கண்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய கருவளையம் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. அடுத்து வேற என்னங்க சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளரிக்காய். மறக்காமல் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்போதுமே நீங்கள் ஃபேஷியல் பண்ணால் கூட கண்களில் மேலே வெள்ளரிக்காய் வைப்பாங்க. ஏன்னா அந்த குளிர்ச்சிக்கு, கண்களோட குளிர்ச்சிக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பேசிக்காகவே இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடியது. அப்போ அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வெளியேறும்போது உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், சருமமும் பொலிவாக இருக்கும், அதே சமயம் கருவளையம் இல்லாமல் இருக்கும். ஸோ வெள்ளரிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இதையுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிச்சுனாவே நமக்கு பாதி பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் குணமாகும். அதே மாதிரி தான் இந்த கருவளையமும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். சரிங்க, அதுக்கு அடுத்தது வேறு என்ன சாப்பிட்லாம்? கீரை வகைகளில் ரொம்ப முக்கியமானது பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப முக்கியம். வெந்தய கீரை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கும் கருவளையம் மறையிறதுக்கும் இரவே நீங்கள் 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் ஊற வச்சுருங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. காலையில் இதை நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த பால் மட்டும் தண்ணீர் விட்டு அரைச்சி அந்த பால் மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது அந்த வெந்தய பால் உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கும். ஸோ அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை அது தணிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கண்களில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கரு வளையம் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ கரு வளையம் நமக்கு மறையிறதுக்கு இந்த வெந்தயம் சீரகம் சேர்த்து அந்த பால் மட்டும் எடுத்து, வெந்தய பால் எடுத்து தினந்தோறும் நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சில வகையான தைல வகைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கண்களை சுற்றி அந்த நல்பிரமாதி தைலம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நல்பிரமாதி தைலம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாங்க. இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி தைலம் நல்லா எடுத்து நம்ம ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கருவளையம் இருக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். அடுத்ததாக விளக்கெண்ணெய். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ விளக்கெண்ணெயே நீங்கள் கண்களை சுற்றி அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கண்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுதா, ஸோ கண்கள் ரொம்ப அதிகமான ஒரு ஸ்ட்ரெயினுக்கு உள்ளாகுது, வெளிச்சத்தை அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுதும் அந்த உஷ்ணம் நமக்கு குறையிறதுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம் மறையிறதுக்கு தாராளமாக நீங்கள் ஆமணக்கு எண்ணெய், இந்த விளக்கெண்ணெய் இதை கண்களை சுற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஆல்மண்ட் ஆயில் ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இந்த ஆல்மண்ட் ஆயிலில் ஒரு 2 பிஞ்ச் கஸ்தூரி மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி கண்களை சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கருவளையம் நமக்கு மறைய ஆரம்பிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், சருமம் நல்ல பொலிவாக இருக்கணும், ட்ரைனஸ் மறையணும் அப்படின்னா கசகசாவை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பால் விட்டு அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சருமத்தில் நல்லா இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது சருமம் பொலிவாக இருக்கும், கருவளையம் இல்லாமல் இருக்கும். ஸோ அழகாக நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ கருவளையம் மறையிறதுக்காக நம்ம ஸ்கின் டோட்டல் பாடிக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய கழிவுகள் மறையிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம், இயற்கையான முறைகள் என்ன இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.